ஓகே சார், அனைவருக்கும் வணக்கம். ஜிவி டூர் அரேஞ்ச் பண்ணியிருக்க இந்த அமர்நாத் பக்தி யாத்திரைக்கு எங்களோட யாத்திரை நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இப்போ நாங்கள் வந்திருக்கிற கோவில் பார்த்தீங்கன்னா சிவகோரி கோவில். இந்த கோவிலில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, எல்லோரும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பஸ்மாசுரன் யாருன்னா சிவனை நினச்சி தவம் பண்ணுறாரு. தவம் பண்ண அவருக்கு சிவன் காட்சி கொடுத்து உனக்கு என்ன வர வேணும்னு கேட்கும்போது தான், நான் யார் தலையில் கை வச்சாலும் அவங்க வந்து சாம்பலாயிடணும், பஸ்பமாயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வரம் கேட்குறாங்க. அது எப்படி, அது உண்மையா அப்படின்னு நான் எப்படி நம்புறது அப்படின்னு அந்த அசுரன் என்ன பண்ணிட்டான்னா, சிவன் தலையிலே கை வைக்கும் அது வந்து உண்மையான்றதை செக்அப் பண்ணாரு. அதனால சிவன் வந்து தன்னை காப்பாற்றி கொண்டக்காண்டி அவங்களும் அவருடைய மனைவி நந்தி, முருகன், அப்புறம் விநாயகர் இவங்களை கூட்டிகிட்டு வந்த குகை தான் இந்த குகை. இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா விஷ்ணு வந்து மோகினி அவதாரம் எடுத்து அவரோட இருக்கும்போது தான் அவர் அறியாமலேயே அந்த பஸ்மாசுரனோட தலை அவர் கையில் பட்டே அவர் இறந்துருவாப்புல. சரிங்களா? அதுக்கப்புறம் தான் அவங்க நார்மல் ஆவாங்க. அந்த குகை பார்த்தீங்கன்னா இந்த குகை தான். இதுக்கப்புறடைய தொடர்ச்சி கதை தான் பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஐயப்பன் பிறந்த கதை வந்து சேரும். இது நான் கேள்விப்பட்ட வரலாறு. இந்த கோயில் நீங்கள் தரிசனம் பண்ண அப்படின்னா ஜிவி டூர் அரேஞ்ச் பண்ணுற அமர்நாத் பக்தி யாத்திரைக்கு நீங்கள் வரலாம். இதில் நம்மளுடைய பனிலிங்கம் ப்ளஸ் கற்றால இருக்கிற வைஷ்ணவி தேவி ப்ளஸ் சிவகோரி இந்த தரிசனம் பண்ணலாம். இது ஒரு குகை கோவில். எல்லோரும் ஒரு தடவை பார்க்கக்கூடிய ஒரு அருமையான கோவில் தான். நீங்கள் வாங்க, நாங்கள் இருக்கோம். ஓகே, பை பை. ஹரஹர் மகாதேவ்.